நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே கணக்கு கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் தாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். உங்களுக்கு பேச்சாற்றல் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒருவித நன்மை யாருக்காச்சும் இருக்க தான் செய்யும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்கிட்டையும் பழகுவதற்கு ரொம்பவுமே இனிமையான நபர்களாக இருப்பீர்கள். ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றத்தாழ்வு, சின்னவங்க பெரியவங்க, ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் பார்க்காமல் பழகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களோட அடிப்படை குணமே இதுதாங்க. நட்புக்கும் குணத்திற்கும் மட்டும்தான் உங்களிடம் மரியாதை கிடைக்கும். வெட்டி பந்தா பணம் வைத்துக்கொண்டு திமிரில் ஆடுவது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் விளங்கக்கூடியவர்கள் தாங்க இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். ரிஷபராசி அப்படின்னு சொன்னால் ராசி மண்டலத்தில் காலபுருஷ தத்துவத்தில் மேச ராசி கபாலத்தையும் இந்த ரிஷபராசி முகத்தையும் குறிக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிரகமாளிகா யோகம் ஏற்பட போகுது. இந்த கிரகமாளிகா யோகம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் கொடுக்கும்? இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீருமா, இல்லை பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குமா? இந்த யோகம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்தால் நன்மைகளை எல்லாமே பெற்று நலமுடன் வாழ முடியும்? இது பற்றின முழுமையான தகவல்களையும் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக காணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்முடைய சேனலை பார்க்குறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்குமே பொதுவாக உதாரணமாக திகழக்கூடிய நபர்களாக தாங்க இருப்பீர்கள். உங்களோட சொல் செயல் அப்படின்னு மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே சிறந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். பொது காரியத்தில் கூட உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடுகள் இருக்கும். அதே போல் எங்கேயுமே ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டத்திற்காக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு இடத்திற்கு போனாலுமே சரி, ரிஷபராசி அன்பர்கள் வந்தமா போனோமா அப்படின்னு இருக்கவே மாட்டீர்கள். உங்களால் அங்கு என்ன சிறப்பான செயலை செய்ய முடியும், அங்கு என்ன தவறாக நடக்கிறது, அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு ஆழ்ந்து சிந்தித்து அங்கு நடக்கக்கூடிய தவறை கூட சரியாக செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் தாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகமாளிகா யோகத்தின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, தீமை என்ன செய்தால் நீங்கள் விலக பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவல்களையுமே வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு நன்மை வந்திருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் இல்லை அப்படின்னு தான் இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே மற்றவர்களுக்கு நன்மை நடந்திருக்கும். அந்த விஷயத்தையே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினீர்கள் என்றால் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது. உங்களுக்கு நிறைய தடவை யோசனைகள் வந்திருக்கும். உங்களோட மனதில் மற்றவர்களுக்கு சொல்கிற விஷயம் சரியாக இருக்கும். அதை நாம் நமது வாழ்க்கையை செயல்முறைப்படுத்தினால் ஏன் தவறாக வருது, ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம், எப்போதான் இந்த பிரச்சனைகள் நமக்கு தீரும் என்கிற மனக்கவலை இருக்கும். இந்த விதமான அனைத்து வித பிரச்சனைகளுமே தீர நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தால், சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறார். அதனால் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் காரிய தடை விலகும். நல்ல ஒரு செல்வ நிலையும் மேலோங்கி வளருங்க. சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்கள். கட்டாயமாக ஒரு 7 வாரம் செய்யுங்கள். 8வது வாரம் நீங்கள் நினைத்த நல்ல விஷயம் ஒன்று கைகூடுங்க. அப்பொழுது நீங்கள் இதை நம்புவீர்கள். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி என்கின்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக மகாலட்சுமி அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். இப்போ நாம் தொடர்ந்து இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு
இந்த கிரகமாளிகா யோகம் ஏற்படும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும்? பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்திலெல்லாம் கவனமாக செயல்பட வேண்டும் என்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வந்துட்டு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் பொதுவாக உங்களுக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா முன்னேற்றம் காணக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளுமே நிறைய பின்னடைவை சந்தித்து நிறைய கவலைகள் உங்களோட மனதில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் கொடுத்திருக்கிறதுங்க. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். சில இடங்களிலுமே அவ்வப்போது சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும். அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், ஆற்றலும் அதிகரிக்கும். உத்தியோகம் ரீதியாக உங்களோட சிறப்பான பயன்களுக்கு பதவி மாற்றம் கூட வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாகும். மனசு விடாதீர்கள், கவலையும் படாதீர்கள். தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதில் எப்படி லாபத்தை பெருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்தீர்கள் என்றால் மன கஷ்டத்திலிருந்து விடுபடலாம். வியாபாரத்திலும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினால் நன்மைகளை பெற முடியுங்க. இதுவரைக்கும் உங்களோட குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும். உங்களுடைய பிள்ளைகளால் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இந்த மாதம் பெற்றிருக்கிறீர்கள். அலுவலகத்தில் உங்களுடைய பெருமைகள் உயருங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நடக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சிறப்பாகவே இருக்கும். தொழிலை விரிவாக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் இந்த மாதம் இறங்கலாங்க. குடும்பத்தில் இருந்த பாதகங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளினாலுமே நல்ல பெயர்கள் உருவாக்கும். அவர்களால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளாக நடக்கும். குடும்பத்திற்காக பணவரவும் அதிகரிக்கும். நீங்கள் ரொம்பவுமே தொழில் விஷயத்தில் ஆர்வம் காட்டினீர்கள் என்றால் எதிர்காலத்திற்கான சேமிப்பு நீங்கள் இப்போதே ஆரம்பிக்க தொடங்கலாம். தொழிலையும் விரிவாக்கக்கூடிய முயற்சிகளிலுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கு வந்து கை நழுவி போயிருக்கும். அது நிறைய மன சங்கடத்தையும் கொடுத்துருக்குங்க. இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே எது சரியானது எது தவறானது என்பதை கொஞ்சம் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற வாய்ப்பை நீங்கள் உபயோகம் செய்து கொண்டீர்கள் என்றால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதமே பெற முடியும். வியாபாரத்தையும் விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே தைரியமாக இறங்கலாம். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வியாபாரத்தில் உங்களோட பார்ட்னர்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதாவது விஷயம் சொல்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்கள். வரவு செலவு கணக்குகளை முறையாக எழுதி வையுங்கள். அவர்களுக்கும் சரியாக எழுதுகிறார்களா அப்படின்றதை கண்காணியுங்கள். ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துச்சுன்னா அதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். வாக்குவாதம் பண்ணாதீர்கள். முடிந்த அளவுக்கு ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லா செயல்பாடுகளிலுமே ஈடுபடும் பொழுது கவனமாகவும் செயல்பட வேண்டும். முக்கியமாக பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா விஷயங்களுமே சாதகமான பயனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இந்த கிரகமாளிகா யோகம். இந்த கிரகமாளிகா யோகம் இந்த மாதம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரமாக இருக்கிறது. ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களோட ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக பார்க்கப்படுது. இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றங்கள் வரும்.
வெற்றிகள் பலவும் உங்களோட கைக்கு கூடி வரும். சொல்ல போனால் அதிர்ஷ்டம் உங்களோட வீடு தேடி வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் கூட்டணி சில நேரத்தில் தேவையில்லாத கோபத்தை தூண்டும். அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லதாக இருக்கும். மற்றபடி எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றங்களும் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கிரகமாளிகை யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் புது உயரத்தை கொடுக்குங்க. வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அனுசரித்து போவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. மற்றவர்களிடம் கோபத்தை தேவையில்லாமல் வெளிப்படுத்தாதீர்கள். ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சாரம் செய்து வரக்கூடிய வேளையில் தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம். கவனமாக இருங்கள். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு அஸ்தமனமாகி இருக்கிறதுனால உங்களோட வேலைகளில் கவனம் சிதறலாம். உழைப்பு அதிகரிக்கும். ஆனாலும் மனசோர்வு ஏற்படுங்க. எதிர்பாராத தங்கு தடை உங்களோட செயல்களில் ஏற்படலாம். கவனமாக செயல்களை செயலாற்றுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தேவைக்கேற்ற வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மிருக சீரிசம் 1 2ஆம் பாதம் கொண்டவர்களுக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால நல்லா பழகி வந்தவர்களும் கூட உங்களோட செயல்களை கண்டு எதிரியாக மாறுவார்கள். உடல்நிலையில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வேலையில் நிம்மதி இருக்காது. நிதானமாக செயல்படுங்கள். நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மற்றபடி தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதிரி சிறப்பாக நடக்கும் பொழுது போட்டி பொறாமைகள் வருவது சாதாரணமாக விஷயம்தான். அதையெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்தாமல் உங்களோட தொழில் வியாபாரத்தில் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரணும் என்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே மகாலட்சுமியின் அருளால் உடைத்தெறியக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என் ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே வருகிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்போதான் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. உங்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திடுங்கள்.